கொஞ்சமாவது காய்கறிகள், பழங்கள் இது போன்ற விஷயங்கள் எடுத்துக்கணும். இல்லை முழு தானியங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கைகள் இருந்தால்தான் நல்ல நீரை உறிஞ்சு மலம் வந்து ஒரு பல்காக ஃபார்ம் ஆகி மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகுங்க. மலக்குடலை இயக்கறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சில தசைகள் இருக்குது. பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பியூபோராக்டாலிஸ்ன்னு ஒரு மசில் இருக்குதுங்க. அந்த தசை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலக்குடலை ஒரு வால்வு மாதிரி கண்ட்ரோல் ஆகிருக்கும். இந்த தசை நல்லா ரிலாக்ஸ் ஆகலைன்னா கூட மலச்சிக்கல் வரலாங்க. இல்லை இந்த சில தசைகள் வந்து மலம் வெளியே போகிறதுக்கு நல்லா கான்ட்ராக்ட் ஆகணும், நல்லா சுருங்கணும், அதுவும் நடக்காமல் போகலாம். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்லக்கூடிய அந்த தசைகள் ஒழுங்காக ஒன்றுக்கு ஒன்று ஒத்திசைவோடு செயல்படாத நேரத்தில் கூட இந்த மாதிரி ஆகலாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் இந்த மலக்குடலில் சில கட்டிகள் வளரலாங்க. ஆபத்து இல்லாத கட்டிகள், இல்லை ஆபத்து இருக்கக்கூடிய கட்டிகள், இல்லை மலக்குடலுடைய ஸ்ட்ரிக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சுருக்கங்கள் ஏற்படுறது, இதனாலேயும் வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஹார்மோன் கோளாறுகள் இருக்குதுங்க. குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கும் மலச்சிக்கல் வரலாங்க. ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் மலச்சிக்கல் வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நரம்பு கோளாறுகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த மலச்சிக்கல் வரும். தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ, இல்லை சர்க்கரை வியாதியால் மலக்குடலில் இயங்க வைக்கக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட வரலாங்க.